அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜேஎஸ்ஆர் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் சரிங்களா. ஸோ நம்ம குரூப் 4க்கான ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோஸ்லாம் நம்ம எப்படி கொண்டு போக போகிறோம், அப்புறம் அதனோட டெஸ்ட் எப்படி கண்டக்ட் பண்ண போகிறோம், அதனோட டிஸ்கஷன் எப்படி நடக்க போகுது, கொஸ்டின் ஆன்சர் டிஸ்கஷன் எப்படி நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இன்ட்ரோடக்ஷன் வீடியோலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க சரிங்களா. ஸோ நம்ம இப்போ சிம்பிளிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னா, நமக்கு மென்டல் அபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் சிம்பிளிஃபிகேஷன் தான் சரிங்களா. ஸோ சிம்பிளிஃபிகேஷன்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சிம்பிளிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதை ஃபுல்லாக படித்தா மட்டும்தான் நம்ம பார்த்தீங்கன்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய டாபிக்ஸ்லாம் கொஞ்சம் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். இதில் இருக்கக்கூடிய இந்த ஃபார்முலாஸு இது எல்லாமே நம்ம படிக்க வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு சில அந்த நம்பர்ஸை பற்றின ஒரு சில டெக்னிக்ஸ், அதாவது ஒரு நம்பர் எப்படி டிவைட் ஆகும், ப்ரைம் நம்பர்னா எப்படி என்ன, கோ ப்ரைம் நம்பர்னா என்ன, காம்போசைட் நம்பர்னா என்ன, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம ஃபியூச்சரில் வரக்கூடிய எல்லா டாப்பிக்கும் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். அப்புறம் பர்சன்டேஜ், வென் டயக்ராம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பிளிஃபிகேஷனில் தான் பார்க்க போகிறோம். நம்ம மற்ற டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சமான டாபிக்ஸ், அதாவது கொஞ்சமான மாடல்ஸ் தான் இருக்கும். ஆனால் சிம்பிளிஃபிகேஷனில் இதுதான் எண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே முடியாது. நம்ம சிம்பிளிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளாம் ஓனாக எவ்வளோ மாடல்ஸ் வேணாலும் கிரியேட் பண்ணிக்கிட்டே போகலாம். அதனால நம்ம டிஎன்பிஎஸ்சியில் பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்டாண்டர்டுக்கு தான் நம்ம எடுக்க போகிறோம். நீங்கள் பேங்கிங் லெவலுக்கோ எஸ்எஸ்சி லெவலுக்கோ சிம்பிளிஃபிகேஷன் படிச்சிங்கன்னா அது ரொம்ப அதிகமாக இருக்கும் சரிங்களா. ஸோ நீங்கள் அதை பேங்கிங் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் அதெல்லாம் படிங்க. ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி மென்டல் அபிலிட்டிக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் நம்ம சிம்பிளிஃபிகேஷனில் பார்க்க போகிறோம். அதனால நம்ம அதிகமாக, அதாவது அவங்கள கம்பேர் பண்ணக்குள்ள கொஞ்சம் கம்மியாக தான் படிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஸோ மற்றவங்க ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பேங்கிங்கும் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்கள பார்த்துட்டு இவங்க என்ன இவ்வளோலாம் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயப்பட வேண்டாம். அதெல்லாம் நமக்கு வராது சரிங்களா. ஸோ நமக்கு பேசிக்கான சிம்பிளிஃபிகேஷன்ஸ் போகுதும், அதுலேயுமே நம்ம நிறையா படிக்கிற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா. அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய அந்த மாடல் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பேஸ் பண்ணி தான் இருக்கும்போது அதை சொல்லியாச்சு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒவ்வொரு மாடலாக பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ ஒவ்வொன்றுத்தையும் பார்த்துட்டு அதுக்கான மாடல் கொஸ்டின்ஸ் எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம சிம்பிளிஃபிகேஷன் நம்பர் சிஸ்டம் தான் பார்க்க போகிறோம் ஓகேவா. ஸோ நம்பர் சிஸ்டமில் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு என்னன்னா, நேச்சுரல் நம்பர்ஸ், அதாவது இயல் எண்கள், அடுத்து ஹோல் நம்பர்ஸ் முழு எண்கள், அடுத்து இண்டீஜர்ஸ் முழுக்கள், இந்த மாதிரி இதெல்லாம் நமக்கு தேவையானது சரிங்களா. ஸோ இதில் நம்ம அதிகமாக எதை யூஸ் பண்ணுவோம்னா, இந்த பகா எண்கள், இணை பகா எண்கள், பிரைம் நம்பர்ஸ், கோ பிரைம் நம்பர்ஸ், இந்த வார்த்தைகள் தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. ஸோ இயல் எண்கள்னா 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது சரிங்களா. ஸோ அதாவது நேச்சுரல் நம்பர்ஸ்னா 1, 2, 3 எக்ஸெட்ரா இன்ஃபினிட்டி, இது வரைக்கும் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது இயல் எண்கள் சரிங்களா. ஸோ நமக்கு கொஸ்டின்ல எப்படி கொடுப்பாங்கன்னா, கன்சிக்யூட்டிவ் நேச்சுரல் நம்பர்ஸ், அதாவது தொடர்ச்சியான இயல் எண்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ தொடர் இயல் எண்கள்னா அப்போ என்ன அதுக்கு நீங்கள் அங்கே மீனிங்னா, இயல் எண்கள்னா 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, அதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஓகேவா. இப்போ அப்படி இல்லைன்னா 5லேருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு சொன்னாங்கன்னா 5லேருந்து இருக்கக்கூடிய நேச்சுரல் நம்பர்ஸ் இயல் எண்கள்லாம் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸில் ஒரு சில வார்த்தைகளாக தான் இதெல்லாம் வரும் ஓகேங்களா. ஸோ டைரெக்டாக இதுலேருந்து எந்த கொஸ்டின் வராது. அதே மாதிரி இந்த பிரைம் நம்பருங்கிறதும் பார்த்தீங்கன்னா நம்ம எல்சிஎம் ஹெச்எஃப்ல யூஸ் பண்ணுவோம், சிம்பிளிஃபிகேஷன்ல யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி இடங்கள்லாம் இதை நம்ம படிக்க வேண்டிய தேவை இருக்கும். அதனால இது டைரெக்டாக கொஸ்டின் எங்கேயுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நம்ம சிம்பிளிஃபிகேஷன்ல பார்க்கறத நிறைய அந்த பேசிக்ஸ் எல்லாமே நமக்கு நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கான அந்த ஃபவுண்டேஷன் மாதிரி தான். டைரக்டான கொஸ்டின்ஸ் ரேராக தான் வரும். மற்றது எல்லாமே நீங்கள் ரிமைனிங் இருக்கக்கூடிய டாபிக்ஸில் அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா. ஓகே, ஸோ அடுத்து முழு எண்கள். முழு எண்கள்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 0, 1, 2, 3 எக்ஸெட்ரா இன்ஃபினிட்டி, இதுதான் பார்த்தீங்கன்னா முழு எண்கள்னு சொல்லுவாங்க. அடுத்தது முழுக்கள், அதாவது இண்டீஜர்ஸ் அப்படின்னா மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து பிளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாமே சரிங்களா. ஸோ எக்ஸெட்ரா -1, 0, +1 ஓகேங்களா. ஸோ மைனஸ்ல இருக்கக்கூடிய நம்பர்ஸ், பிளஸ்ல இருக்கக்கூடிய நம்பர்ஸ், அப்புறம் 0, இது மூணுமே சேர்ந்துச்சுன்னா அதுதான் பார்த்தீங்கன்னா முழுக்கள்னு சொல்லுவாங்க, இண்டீஜர்ஸ் ஓகேங்களா. அடுத்தது பாருங்க இரட்டைப்படை எண்கள், ஈவன் நம்பர்ஸ், அதுக்கப்புறம் ஆட் நம்பர்ஸ், ஒற்றைப்படை எண்கள். இது ரொம்ப ரொம்ப பேசிக், இது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இருந்தாலும் நம்ம ஒரு டைம் பார்க்கலாம். ஸோ 2ஆல டிவைட் ஆகக்கூடிய நம்பர்லாம் என்னன்னா இரட்டைப்படை எண்கள் சரிங்களா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2, 4, 6, அப்புறம் 100, 148 சரிங்களா. ஸோ அதாவது லாஸ்ட்ல முடியக்கூடிய நம்பர் 2, 4, 6, 8 and 0 சரிங்களா. ஸோ இதுல எந்தெந்த நம்பர்லாம் முடியுதோ அது எல்லாமே இரட்டைப்படை எண்கள் தான் ஓகேங்களா. ஸோ அது எல்லாமே நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஈவன் நம்பர்ஸ் தான் சொல்லுவோம். அடுத்தது ஆட் நம்பர்ஸ். ஸோ இதை தவிர்த்து ரிமைனிங் இருக்கிற எல்லா நம்பருமே ஆட் நம்பர்ஸ், அதாவது முடியக்கூடிய நம்பர் 1, 3, 5, 7, 9 சரிங்களா. ஸோ இந்த 5 நம்பர்ல முடிஞ்சதுன்னா அது ஃபுல்லா ஆட் நம்பர்ஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ 13, 19, 29, 47, ஸோ இது எல்லாமே ஆட் நம்பர்ஸ் ஓகேங்களா, ஒற்றைப்படை எண்கள் ஓகேவா.
அதை வந்து 2ஆல நம்ம டிவைட் பண்ண முடியாது. டிவைட் பண்ணா பாயிண்ட்ல வரும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. அடுத்தது முக்கியமானது இது 3 தான். சரிங்களா? பிரைம் நம்பர்ஸ், காம்போசைட் நம்பர், கோ பிரைம் நம்பர், பகா எண்கள், பகு எண்கள், இணை பகா எண்கள். ஸோ இது என்னன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயில்டா பார்த்துலாம். ஏன்னா இது நமக்கு கண்டிப்பா நிறைய இடத்துல தேவைப்படும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரைம் நம்பர்ஸ், பகா எண்கள். அதாவது இதோட பேசிக் கான்செப்ட் என்னன்னா, எந்த ஒரு நம்பர் வந்து தன்னுடைய அதை சொந்த நம்பராலையும் அதுக்கப்புறம் ஒன்னாலையும் மட்டும் டிவைட் ஆகுது, அதுதான் பிரைம் நம்பர்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் லைனா ஒரு சில நம்பர்ஸ் எழுதுறேன். இப்போ 2 3 4 5 6 7 8. சரிங்களா? ஸோ இந்த நம்பர்ஸ்லாம் எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். இப்போ இதுல பாருங்க, இப்போ 2ன்ற நம்பர் எதெல்லாம் டிவைட் ஆகும். ஸோ 2ன்ற நம்பர் வந்து 1ஆல டிவைட் ஆகும், அதுக்கப்புறம் அதே சேம் நம்பரான 2ஆல மட்டும் தான் டிவைட் ஆகும். சரிங்களா? அதுக்கடுத்து 3ன்ற நம்பர் வந்து பாருங்க, 1ஆலையும் அதே சேம் நம்பரான 3ஆல மட்டும் தான் டிவைட் ஆகும். 4ன்ற நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 1ஆல டிவைட் ஆகும், 2ஆல டிவைட் ஆகும், அதுக்கப்புறம் அதே சேம் நம்பர் 4ஆல டிவைட் ஆகும். சரிங்களா? அடுத்தது 5ன்ற நம்பர் வந்து பாருங்க, 1ஆல டிவைட் ஆகும், 5ஆல டிவைட் ஆகும். அடுத்தது 6ன்ற நம்பர் 1 2 3, அப்புறம் அதே சேம் நம்பரான 6. சரிங்களா? அடுத்து 7ன்ற நம்பர் வந்து பாருங்க, 1ஆலையும் 7ஆலையும் மட்டும் தான் டிவைட் ஆகும். 8ன்ற நம்பர் வந்து பாருங்க, 1 2 4 அப்புறம் 8. சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான சேம் நம்பர்ஸ்னால டிவைட் ஆகுது. சரிங்களா? ஸோ இதுல தான் நம்ம பிரைம் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்ற கான்செப்ட் பார்க்க போறோம். இப்போ பாருங்க, ஸோ நான் பிரைம் நம்பருக்கு என்ன சொன்னேன், அந்த நம்பர் வந்து 1ஆல டிவைட் ஆகணும், அதுக்கப்புறம் அதே சேம் நம்பரால டிவைட் ஆகும், அப்படின்னா மட்டும்தான் அது பிரைம் நம்பர்னு சொல்லியிருந்தேன். ஸோ 2 வந்து அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா. அதுக்கு அடுத்தது 3. ஸோ 2 சாட்டிஸ்ஃபை பண்ணுது அந்த கண்டிஷனை, அப்புறம் 3 சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அதுக்கப்புறம் 4 வந்து பாத்தீங்கன்னா அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணல, ஏன்னா அது எக்ஸ்ட்ராவா 2ன்ற ஒரு நம்பராலையும் டிவைட் ஆகுது. சரிங்களா? ஸோ 1ஆல டிவைட் ஆகும், சேம் நம்பரால டிவைட் ஆகும். சரிங்களா? அப்படின்னா தான் பிரைம் நம்பர். 5 வந்து 1 and 5ஆல மட்டும் தான் டிவைட் ஆகும், அப்போ அது பிரைம் நம்பர். 6 வந்து பாருங்க அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணல, ஏன்னா அது வந்து 2 அப்புறம் இன்னொரு நம்பரான 3. சரிங்களா? எக்ஸ்ட்ராவா 2 நம்பரால டிவைட் ஆகுது. 7 அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது, 8 பண்ணல. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்க கண்டுபிடிச்சிட்டே போனீங்கன்னா பிரைம் நம்பரை எதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இருக்கக்கூடிய பிரைம் நம்பர்ல ஒரே ஒரு பிரைம் நம்பர் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா ஈவன் பிரைம் நம்பர். எல்லா பிரைம் நம்பருமே வந்து பாத்தீங்கன்னா ஆட் பிரைம் நம்பர் தான், ஒரு நம்பரை தவிர. அது எதுனா இந்த 2 தான். சரிங்களா? ஸோ ஈவன் பிரைம் நம்பர் எதுனா 2 தான். சரிங்களா? இரட்டைப்படையில் இருக்கக்கூடிய பகா எண் எதுன்னு கேட்டாங்கன்னா 2 மட்டும்தான். சரிங்களா? ஸோ வேற என்ன இதுல டைரக்டா கொஸ்டின் கேட்கலாம்னா, 1ல இருந்து 100 வரைக்கும் இருக்கக்கூடிய பிரைம் நம்பர் எத்தனை இருக்குது, அதாவது ஒன்றிலிருந்து 100 வரை உள்ள பகா எண்களின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா மெமரி பண்ணிக்கோங்க. ஸோ 1 to 100 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 25 நம்பர்ஸ் இருக்கு. சரிங்களா? பிரைம் நம்பர்ஸ், பகா எண்கள். சரி, இதெல்லாம் ஓகே. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 1ல இருந்து 100 வரைக்கும் பிரைம் நம்பர்ஸ் நம்ம கொஞ்சம் ஈஸியா கண்டுபிடிக்கலாம். அது எப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். ஒரு சில ஷார்ட்கட் தான். ஓகேங்களா? ஸோ வேற ஒன்றும் இல்லை. அது என்ன ஷார்ட்கட்னா, உங்களுக்கு 6ஆம் வகைப்படி தெரிஞ்சிருக்கு, 6th டேபிள். சரிங்களா? 6 12 18 24 30. சரிங்களா? ஸோ 100 வரைக்கும் இருக்கக்கூடிய பிரைம் நம்பர் கண்டுபிடிக்கிறது தான் நான் ஷார்ட்கட் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ 100க்கு மேல இந்த ஷார்ட்கட் யூஸ் ஆகாது, அதனால பார்த்துக்கோங்க. எங்கேயாவது உங்களுக்கு கொஸ்டின்ஸ்ல யூஸ் பண்ற மாதிரி இருந்தா நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்காக தான் சொல்றேன். இப்போ வந்து பாருங்க, 6க்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்பர் என்ன, பின்னாடி இருக்கக்கூடிய நம்பர் என்னன்னு பாருங்க. 5 7 11 13. அடுத்து 18க்கு வந்து பாத்தீங்கன்னா 17 19 23 25 29 31. சரிங்களா? ஸோ நான் இந்த 5 இது வச்சு நான் மட்டும் சொல்றேன். நீங்க வந்து 100 வரைக்கும் இருக்கக்கூடிய 6 டேபிள் எழுதி அதுக்கு முன்னாடி பின்னாடி இருக்கிற நம்பரை எழுதுங்க. எழுதிட்டு அந்த நம்பர்ஸை மட்டும் செக் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம செக் பண்ணலாமா? இப்போ 6க்கு அதாவது என்ன இதுல முக்கியமானதுன்னா, 6ஓட டேபிளுக்கு முன்னாடி பின்னாடி இருக்கக்கூடிய எல்லா நம்பரும் நான் பிரைம் நம்பர்னு சொல்லல, அந்த நம்பர்லாம் செக் பண்ணுங்கன்னு தான் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ அதை நீங்க நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு, அது என்னன்னு பாருங்க. இப்போ 5 பிரைம் நம்பர், 7 பிரைம் நம்பர். ஓகேங்களா? ஸோ இந்த 6 டேபிளுக்கு முன்னாடி பின்னாடி தவிர்த்து மட்டும்தான் வந்து 100 வரைக்கும் இருக்கக்கூடிய பிரைம் நம்பர்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அதனாலதான் இது மட்டும் கண்டுபிடிக்கும். ஸோ 11 13 17 19 23 25 வந்து பிரைம் நம்பர் கிடையாது, ஏன்னா அது வந்து 5ஆலையும் டிவைட் ஆகும். சரிங்களா? அடுத்து 29 31. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன அர்த்தம், 6ஓட டேபிளுக்கு முன்னாடி பின்னாடி இருக்க மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா
பிரைம் நம்பர்ஸ் வரும். அது எதுல 100 வரைக்கும். சரிங்களா? ஸோ அது எல்லாமே பிரைம் நம்பர் கிடையாது. அதை நீங்க செக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இங்க 31 கண்டுபிடிச்சாச்சா? அதுக்கடுத்து வேற எந்த இடத்துல இந்த மாதிரியான வேல்யூஸ் வந்து மாட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 48 வந்து பார்த்தீங்கன்னா 6ஓட டேபிள்ல தான் வரும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 47, பின்னாடி வந்து 49. இந்த 47 வந்து பிரைம் நம்பர், ஆனால் 49 வந்து பிரைம் நம்பர் கிடையாது. ஏன்னா அது 7ஆல டிவைட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்க செக் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த 6ஓட டேபிளுக்கு முன்னாடி ஒரு 2 நம்பர் இருக்கும். அது என்னன்னா 2ம் 3ம். ஓகேங்களா? அது மட்டும் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிக்கோங்க. மற்றபடி 100 வரைக்கும் நீங்க பிரைம் நம்பர் இப்படி தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஓகே. ஸோ 100க்கு மேல வந்து நமக்கு பெருசா பிரைம் நம்பர்ஸ் வந்து கண்டுபிடிக்கிற அளவுக்கு கொஸ்டின்ஸ்லாம் எதுவும் தேவை இருக்காது. ஓகேங்களா? அதனால 100 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கண்டுபிடிக்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதுக்கப்புறம் 100 வரைக்கும் 25 பிரைம் நம்பர்ஸ் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரிங்களா? ஸோ நான் திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு டைம் சொல்றேன். பிரைம் நம்பரோட கான்செப்ட் மட்டும். சரிங்களா? ஸோ எந்த ஒரு நம்பர் வந்து சேம் நம்பர் அதே நம்பராலையும் 1ஆலையும் டிவைட் ஆகுதோ அதுதான் பிரைம் நம்பர். ஓகேவா? அதுக்கு அடுத்தது வந்து பாருங்க. ஸோ அதுக்கு அடுத்தது காம்போசைட் நம்பர், அது பகு எண்கள்னு சொல்லியிருப்போம். பிரைம் நம்பர்ஸ் பகா நம்பரை தவிர மீதி இருக்கக்கூடிய எல்லா நம்பருமே வந்து பாத்தீங்கன்னா பகு எண்கள். சரிங்களா? இப்போ இதெல்லாம் பிரைம் நம்பர்னு சொன்னோம். 2, 3, 5, 7, 11, 13 அப்புறம் எக்ஸெட்ரா இன்னும் போயிட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து பிரைம் நம்பர் பகா எண்கள்னு சொன்னோம். இதை தவிர்த்து மற்ற எண்கள் எல்லாமே இப்போ 4, 6, 8, 9, 10, 12, 14 ஒன்று இருக்கு, அப்புறம் 15. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா காம்போசைட் நம்பர்னு சொல்லுவாங்க. அதாவது பிரைம் நம்பரா இல்லாத நம்பர்கள். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து நம்ம பகு எண்கள்னு தமிழ்ல சொல்லுவோம். இங்கிலீஷ்ல காம்போசைட் நம்பர். இதெல்லாம் வந்து பிரைம் நம்பர் சொல்லுவோம். பகா எண்கள்னு தமிழ்ல சொல்லுவோம். சரிங்களா? அதுக்கு அடுத்தது ஒரே ஒரு நம்பர் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா பிரைம் நம்பர்ன்ற அந்த கான்செப்ட்லயும் வராது, காம்போசைட் நம்பர் அப்படின்ற கான்செப்ட்லயும் வராது. அதாவது பகு எண்ணாவும் இருக்காது, பகா எண்ணாவும் இருக்காது. அந்த நம்பர் எதுனா 1. சரிங்களா? ஸோ 1 வந்து பாத்தீங்கன்னா இது 2 கேட்டகரியிலுமே வராது. ஓகேவா? ஸோ இதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கோ பிரைம் நம்பர்னு ஒன்று சொல்லியிருப்போம். இணை பகா எண்கள். சரிங்களா? சோ இணை பகா எண்கள் அப்படின்னா என்னன்னா, இப்போ பிரைம் நம்பர் என்ன சொல்லியிருந்தோம்? 1 அண்ட் அதே சேம் நம்பர் அதால டிவைட் ஆகுறது மட்டும்தான் வந்து பிரைம் நம்பர்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இணை பகா எண்கள் 2 நம்பர் எடுத்துக்கணும். அதுதான் கோனா என்ன 2, இணைனா 2. சரிங்களா? இப்போ நான் வந்து 2வையும் 6ஐயும் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ 2 வந்து தனியா பார்த்தா அது பிரைம் நம்பர், 6 தனியா பார்த்தா அது வந்து காம்போசைட் நம்பர். இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து பாருங்க. இப்போ இந்த 2 நம்பரையும் காமனா எந்தெந்த நம்பர் டிவைட் பண்ணுன்னு பார்க்கணும். இது ரெண்டையுமே டிவைட் பண்ணணும். அது என்னென்ன நம்பர்னா 1, 2. சரிங்களா? இந்த 2 நம்பருமே இந்த 2வையும் 6ஐயும் டிவைட் பண்ணும். அப்ப இது வந்து ஒரு கோப்ரைம் நம்பர் கிடையாது. சரிங்களா? அதுக்கு அடுத்தது 3, 10. சரிங்களா? இப்ப 3யும் 10யும் எடுத்துக்கோங்க. 3 வந்து பாத்தீங்கன்னா தனியா பார்த்தா பிரைம் நம்பர், அதே மாதிரி 10 வந்து தனியா பார்த்தா காம்போசைட் நம்பர், ஒரு பகா எண். சரிங்களா? சாரி, பகு எண். இப்போ அந்த 3யும் 10யும் காமனா டிவைட் பண்ணக்கூடிய நம்பர் ஏதாவது இருக்கான்னு பாத்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. ஸோ 1 மட்டும்தான் இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்க 2 நம்பர் எடுத்து செக் பண்ணும்போது அது ரெண்டுத்தையும் காமனா டிவைட் பண்ணக்கூடிய நம்பர் 1 மட்டும்தான் அப்படின்னு இருக்கும்போது அதுதான் கோ பிரைம் நம்பர். ஓகேவா? இணை பகா எண்கள்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம 2 காம்போசிட் நம்பர் எடுத்துக்கலாம். என்னென்ன நம்பர்னா இப்போ 8யும் 15யும் எடுத்துப்போம். சரிங்களா? இப்போ நீங்க 8 தனியா பாத்தீங்கன்னா அது ஒரு பகு எண். ஓகேங்களா? அதாவது காம்போசைட் நம்பர். 15யும் தனியா பாத்தீங்கன்னா அதுவும் வந்து ஒரு பகு எண் தான், காம்போசைட் நம்பர். சரிங்களா? இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து பாருங்க. 8 தனியா வந்து எதெல்லாம் டிவைட் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 டிவைட் பண்ணும், 2 டிவைட் பண்ணும், 4 டிவைட் பண்ணும், அப்புறம் அதே சேம் நம்பர்னா 8 டிவைட் பண்ணும். 15 பாத்தீங்கன்னா 1, 3, 5 அப்புறம் 15. சரிங்களா? ஸோ இந்த நம்பரை தனித்தனியா பார்க்கும்போது 4 நம்பர்ஸ் வந்து ஒன்னொன்னுத்தையும் டிவைட் பண்ணுது. சரிங்களா? இப்போ இதையே ரெண்டுத்தையும் சேர்த்து பாருங்க. 8யும் 15யும் காமனா டிவைட் பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு நம்பர் இருக்கான்னு பாருங்க. எதுவுமே இருக்காது. சரிங்களா? ஸோ இந்த 1 தவிர. அப்போ இதுதான் வந்து கோ பிரைம் நம்பர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க 2 நம்பர் எடுக்கிறீங்க ஜோடியா. சரிங்களா? அந்த 2 நம்பரையும் காமனா டிவைட் பண்ணக்கூடிய நம்பர் எதுவுமே இருக்கக்கூடாது, 1 தவிர. சரிங்களா? ஸோ 1 தவிர நீ ஏன் சொல்றேன்னா, ஸோ 1ன்ற நம்பர் எல்லா நம்பருமே டிவைட் பண்ணணும். சரிங்களா? எந்த ஒரு நம்பரை நீங்க 1ஆல டிவைட் பண்ணாலும் அதே சேம் நம்பர் தான் வரப்போகுது. அதனால தான் 1ன்ற நம்பரை நம்ம சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து கோ பிரைம் நம்பருக்கான கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ இந்த கோ பிரைம் நம்பர் அப்படின்ற கான்செப்டை நம்ம எல்சிஎம் ஹெச்எஃப்ல யூஸ் பண்ணுவோம். அந்த இடத்துல நீங்க நல்லா இதை பார்த்துக்கணும். ஓகேங்களா?
ஸோ 8ம் 15 அங்கே எல்சிஎம் எக்ஸ்எஃப் வரும்போது இதை எதுக்கு நம்ம அங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தெளிவாக சொல்லிடுறேன். அப்போ அதுக்கு அடுத்து வந்து பாருங்க, இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்லிடுறேன். 6 அப்புறம் 10 சாரி 10 வேணாம், 25 வச்சுக்கலாம். 6ம் 25 விடுங்க. 6 வந்து தனியாக வந்து எந்த நம்பர்லாம் டிவைட் பண்ணணும்னா 1 2 3 அப்புறம் 6. 25 வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த நம்பர் தனியாக டிவைட் பண்ணணும்னா 1 பண்ணும், 5 பண்ணும், அப்புறம் 25 நம்பர் பண்ணும். ஸோ 6 4 நம்பர் தனியாக டிவைட் பண்ணுது, 25 3 நம்பர் தனியாக டிவைட் பண்ணலாம். சரிங்களா? இப்போ இது ரெண்டுத்தையும் காமனாக டிவைட் பண்ணக்கூடியது இதில் ஏதாவது இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா இந்த 1 மட்டும் தான் இது ரெண்டுத்துக்கும் காமனானது. சரிங்களா? அப்போ இது வந்து ஒரு கோப்ரைம் நம்பர். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் தனித்தனியாக எடுத்து எழுதி பாருங்க. இது ரெண்டுலையும் காமனாக என்ன இருக்குன்னு பாருங்க, 1 மட்டும் தான் இருக்குது. அப்போ இது கன்ஃபார்ம் ஒரு கோப்ரைம் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான நம்பர் சிஸ்டமில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகள், அதுக்கான மீனிங். சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்து வந்து டிவிசிபிலிட்டி ரூல். சரிங்களா? ஸோ ஒரு நம்பர் வந்து எப்படி டிவைட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2 4 8. சரிங்களா? ஸோ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இத்தனை நம்பர்ஸ் தான், அதை எப்படி டிவைட் பண்ணுது. இப்போ ஏதாவது ஒரு நம்பர் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு 478ன்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எதால டிவைட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் 2ஆல டிவைட் ஆகுதுன்னு செக் பண்ணணும்னா அந்த லாஸ்ட் நம்பர் வந்து 2ஆல டிவைட் ஆனால் போதும். சரிங்களா? இப்போ 478ங்கிறது 2ஆல டிவைட் ஆகும். அப்போ கன்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா சாரி இந்த 8 வந்து 2ஆல டிவைட் ஆகும். அப்போ 478 அந்த ஹோல் நம்பருமே 2ஆல டிவைட் ஆகும். அடுத்து 4ஆல டிவைட் ஆகிறதுக்கு இப்போ அதே 478 எடுங்க, இந்த லாஸ்ட் ரெண்டு நம்பர் எடுக்கும் 78ங்கிற ரெண்டு நம்பர். சரிங்களா? ஸோ 2ஆல டிவைட் ஆகணும்னா லாஸ்ட் ஒரு நம்பர் எடுத்தா போதும். 4ஆல டிவைட் ஆகுதுன்னு செக் பண்ணணும்னா லாஸ்ட் ரெண்டு நம்பர் எடுக்கும். இப்போ இந்த 78 வந்து பார்த்தீங்கன்னா 4ஆல டிவைட் ஆகுதுன்னு செக் பண்ணணும். 78 டிவைடட் பை 4 பண்ணீங்கன்னா 4ஆல டிவைட் ஆகாது ஃபுல்லா. அப்போ இந்த 478 வந்து பார்த்தீங்கன்னா 4ஆல டிவைட் ஆகாது. ஓகேங்களா? அடுத்து வேற நம்பர் ஏதாவது ஒன்று பார்த்தோம்னா இப்போ 2012ன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த லாஸ்ட் ரெண்டு நம்பர் எடுங்க. 12 வந்து 4ஆல டிவைட் ஆகுதா, அப்போ 2012 வந்து பார்த்தீங்கன்னா 4ஆல டிவைட் ஆகும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது 8ஆல டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணோம்னா இப்போ 2ஆல டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணா லாஸ்ட் ஒரு நம்பர் எடுத்து 2ஆல டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணா போதும். 4ஆல டிவைட் ஆகுதான்னு செக் பண்றதுக்கு லாஸ்ட் ரெண்டு நம்பர் எடுத்து 4ஆல டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணா போதும். 8ஆல டிவைட் ஆகுதான்னு செக் பண்றதுக்கு லாஸ்ட் மூணு நம்பர் எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1800. சரிங்களா? ஸோ இந்த 1800ங்கிற நம்பர் வந்து 8ஆல டிவைட் ஆகுதான்னு செக் பண்றதுக்கு இந்த லாஸ்ட் மூணு நம்பர் 800 8ஆல செக் பண்ணி பார்த்தா போதும். சரிங்களா? ஸோ 800 வந்து 8ஆல டிவைட் ஆகும். அப்போ இந்த 1800ம் 8ஆல டிவைட் ஆகும். சரிங்களா? இதெல்லாம் நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இதெல்லாம் நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம்னா சிம்பிளிஃபிகேஷன்ல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 4 7 8 9 6 7 8 இந்த 8க்கு பதிலாக ஒரு டேஷ் கொடுத்துருவாங்க. சரிங்களா? என்னன்னு சொல்லிடுவாங்கன்னா இந்த நம்பர் வந்து 2ஆல டிவைட் ஆகும், 4ஆல டிவைட் ஆகும், இல்லைன்னா 6ஆல டிவைட் ஆகும், இல்லை 7ஆல டிவைட் ஆகும்னு சொல்லிட்டு அப்போ இந்த டேஷ்ல என்ன நம்பர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அந்த நேரத்தில் நம்ம இந்த ரூலை யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை இதில் சப்ஸ்டிட் பண்ணி பார்த்து நம்ம போடுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ இந்த 2 4 8க்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் போகலாம். அடுத்தது 3 and 9. இதுவும் ஈஸி தான். ஓகேங்களா? 3 and 9 என்னன்னா sum of digits is divisible by 3. ஓகேங்களா? அடுத்து sum of digit is divisible by 9. ஒரு நம்பர் 3ஆல டிவைட் ஆகுதா அப்படின்னு செக் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ 4 7 8 9 6. சரிங்களா? ஸோ இப்படி ஒரு நம்பர் இருக்கு. அதுக்கு அடுத்தது ஒரு 9 36. சரிங்களா? இப்படி ஒரு நம்பர் இருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த நம்பர் 3ஆல டிவைட் ஆகுதான்னு செக் பண்ண சொல்றாங்க. அப்படின்னா நீங்க இந்த டிஜிட்ஸ் 9 plus 3 plus 6ன்னு எடுங்க. ஸோ 9 plus 3 12, 12 plus 6 வந்து 18. இந்த 18 வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் 3ஆல டிவைட் ஆகும். ஓகேங்களா? அப்படி இந்த 18 உங்களுக்கு 3ஆல டிவைட் ஆகுதான்னு தெரியல அப்படிங்கிற பட்சத்தில், அதாவது வேற ஏதாவது நம்பர்ஸ் வருது, ஒரு 2 டிஜிட்ல 3 டிஜிட்ல ஏதோ பெரிய நம்பரா வருது, அது எனக்கு 3ஆல டிவைட் ஆகுதுன்னு செக் பண்ண தெரியல அப்படின்னா மறுபடியும் என்ன பண்றீங்கன்னா இந்த 1ஐயும் 8ஐயும் அந்த டிஜிட்ஸை ஆட் பண்ணுங்க. 1 plus 8 ஸோ 9. இந்த மாதிரி சிங்கிள் டிஜிட் வர வரைக்கும் போட்டாலும் போடுங்க. இல்லை 2 டிஜிட்லேயே எனக்கு 3ஆல டிவைட் ஆகுதுன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியுதுன்னா இதோட ஸ்டாப் பண்ணிட்டு கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா? அப்போ 1ஐயும் 8ஐயும் போட்டுனா 9 வருது. அப்போ 9ன்ற நம்பர் வந்து கன்ஃபார்ம் 3ஆல டிவைட் ஆகும். அப்போ இந்த கொடுத்துருக்கூடிய 936 கன்ஃபார்ம் 3ஆல டிவைட் ஆகும். சரிங்களா? ஸோ இப்படி தான் கண்டுபிடிக்கணும். இப்போ இன்னொரு நம்பர் பாருங்க, 47896ன்னு இருக்கு. 4 plus 7 plus 8 plus 9 plus 6. சரிங்களா? ஸோ 11 19
27 33. ஸோ 33ன்னு வருது சம். ஸோ கன்ஃபார்ம் வந்து இந்த 33 வந்து பார்த்தீங்கன்னா 3ல டிவைட் ஆகும். அப்போ அதே மாதிரி இந்த நம்பரும் 3ல டிவைட் ஆகும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிவிசிபிலிட்டி ரூல் ஆஃப் 3. அடுத்தது 9க்கு வந்து பார்த்தீங்கன்னா இதே சேம் கண்டிஷன் தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதே 936 எடுத்துக்கோங்க. இங்கே நான் எழுதிருக்கிறதே 936 நீங்கள் அந்த டிஜிட்ஸ்லாம் ஆட் பண்ணி 18 வருதா, இந்த 18 வந்து 9ல டிவைட் ஆகுதுன்னு செக் பண்ணுங்க. கன்ஃபார்ம் 9ல டிவைட் ஆகும். அப்படி தெரியலன்னா மறுபடியும் சிங்கிள் டிஜிட்டாக மாற்றுங்க, அப்பயும் 9 கிடைக்குது. இந்த 9 வந்து 9ல கன்ஃபார்ம் டிவைட் ஆகும். அப்போ இந்த கொடுத்துருக்கூடிய 936 அப்படின்ற நம்பரும் 9ல கண்டிப்பாக டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம். ஸோ ரெண்டுத்துக்கும் சேம் கண்டிஷன், சேம் ரூல் தான். நீங்களே ஏதோ ஒரு நம்பரை வச்சு செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? அடுத்தது வந்து ஃபர்ஸ்ட் 5 and 10 பார்த்துட்டு அப்புறம் 11க்கு வரலாம். 5 10ங்கிறது ரொம்ப ஈஸியானது தான். ஏன்னா எந்த ஒரு நம்பர் வந்து அதோட லாஸ்ட் டிஜிட், அதாவது யூனிட் டிஜிட்னு சொல்லுவாங்க. யூனிட் டிஜிட் அப்படின்னா ஒன்றாம் இலக்கம் அர்த்தம் தமிழ்ல. சரிங்களா? ஸோ யூனிட் டிஜிட் கொஸ்டின்லாம் நம்ம சால்வ் பண்ணுவோம், அதெல்லாம் அப்போ பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ யூனிட் டிஜிட்னா ஒன்றாம் இலக்கம், அதாவது லாஸ்ட் டிஜிட், கடைசி நம்பர். எக்ஸாம்பிளுக்கு 5 7 8 9 6 5 0. இதுல எது ஒன்றாம் இலக்கம் யூனிட் டிஜிட் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த லாஸ்ட் நம்பர் 0 தான் வந்து ஒன்றாம் இலக்கம். சரிங்களா? ஸோ எந்த ஒரு நம்பர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ 5ல ஒரு நம்பர் டிவைட் ஆகுது அப்படின்னா அதனுடைய லாஸ்ட் டிஜிட் வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் 5ஆ இருக்கும். 5 ஆர் 0. சரிங்களா? இது ரெண்டுல ஏதாவது ஒரு நம்பரா இருந்துச்சுன்னா அந்த நம்பர் வந்து கன்ஃபார்ம் 5ல டிவைட் ஆகும். அதுவே ஒரு நம்பர் வந்து 10ல டிவைட் ஆகணும் அப்படின்னா லாஸ்ட் டிஜிட் வந்து ஒரே ஒரு நம்பர்ல தான் இருக்கும். 0ல இருந்தா மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த நம்பர் வந்து 10ல டிவைட் ஆகும். சரிங்களா? 5ல டிவைட் ஆகணும்னா ஒன்னு அந்த லாஸ்ட் டிஜிட் 5ஆ இருக்கணும், இல்ல 0வா இருக்கணும். ஆனா 10ல டிவைட் ஆகணும்னா கன்ஃபார்ம் லாஸ்ட் டிஜிட் 0வா இருந்தா மட்டும்தான் அது வந்து டிவைட் ஆகும். ஓகேங்களா? அடுத்து வந்து 11 நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்த 11 செக் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு நம்பர் இங்க கொடுத்துருக்கேன்ல, இதை நான் ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிடுறேன். 29435417. சரிங்களா? ஸோ லாஸ்ட்ல இருந்து, அதாவது யூனிட் டிஜிட் இருக்குல்ல, லாஸ்ட் டிஜிட் ஒன்றாம் இலக்கம், அதுல இருந்து ஒவ்வொரு நம்பரா விட்டு விட்டு எடுங்க. அதாவது 7439. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஜிக்ஸாக்கா. சரிங்களா? ஸோ 7, அடுத்து ஒரு நம்பர் விட்டு 4, அடுத்து ஒரு நம்பர் விட்டு 3, அடுத்து ஒரு நம்பர் விட்டு 9. சரிங்களா? ஸோ 7 + 4 + 3 + 9. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது ரிமைனிங் இருக்கக்கூடிய நம்பர்ஸ். ரிமைனிங் என்னென்ன இருக்கு? 1 5, அடுத்து 4, அடுத்து 2. ஸோ 1 + 5 + 4 + 2. ஸோ லாஸ்ட்ல இருந்தா நீங்க எடுக்கணும், ஃபர்ஸ்ட்ல இருந்து எடுக்க கூடாது. சரிங்களா? ஸோ இந்த நம்பர்லாம் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணா 7 + 4 11, அடுத்து 11 + 3 14, 14 + 9 வந்து 23. அடுத்து இங்க இருக்கக்கூடிய நம்பர்ஸ்லாம் ஆட் பண்ணுங்க. 6 10, அடுத்தது வந்து 12. சரிங்களா? ஸோ இங்க 12 இருக்கு, இங்க 23 இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் பாருங்க. சரிங்களா? ஸோ இதுல இருந்தா இதை மைனஸ் பண்ணணும், அதுல இருந்தா இதில் மைனஸ் பண்ணணும் இல்லை, பெரிய நம்பர் வந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணணும், அதுதான் ரூல். சரிங்களா? ஸோ இங்க வந்து எது பெரிய நம்பர்னா 23. 23ல இருந்து 12 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 11 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்க மைனஸ் பண்ணி கிடைக்கிற நம்பர் வந்து ஒன்னு 0வா இருக்கணும், அப்படி இல்லைன்னா 11ஓட மல்டிபிளிகேஷனா இருக்கணும். ஓகேங்களா? அதாவது இங்க கிடைக்கக்கூடிய நம்பர் 0வா இருக்கலாம், 11ஆ இருக்கலாம், 22ஆ இருக்கலாம், சாரி 22, 33ஆ இருக்கலாம், 44ஆ இருக்கலாம். மோஸ்ட்லி வந்து இந்த ரெண்டுத்துக்குள்ளே தான் கிடைக்கும். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி ஈவன் டிஜிட்ஸ் நம்பர், அப்புறம் ஆட் டிஜிட் நம்பர்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நீங்க படிச்சு பார்த்தாலே தெரியும். தி டிஃபரன்ஸ் பிட்வீன் தி சம் ஆஃப் இட்ஸ் டிஜிட்ஸ் இன் ஆட் பிளேசஸ். ஆட் பிளேசஸ்னா இந்த 7 இது வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ், இது தேர்ட் பிளேஸ், இது ஃபோர்த், இது ஃபிஃப்த் பிளேஸ், இது செவன்த் பிளேஸ், அதுதான் ஆட் பிளேசஸ். அதுக்கும் சம் ஆஃப் டிஜிட்ஸ் இட்ஸ் தி ஈவன் பிளேசஸ். சரிங்களா? ஸோ ஈவன் பிளேசஸ்னா இந்த செகண்ட் டிஜிட், அடுத்து வந்து ஃபோர்த்து, அடுத்து சிக்ஸ்த்து, அடுத்து எயித்து. சரிங்களா? ஸோ இதை ரெண்டுத்தையும் இதெல்லாம் ஆட் பண்ணி அதோட டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கும். அதுதான் இங்கே நான் எடுத்து எழுதியிருப்போம். சரிங்களா? ஸோ இதை கண்டுபிடிச்சி வரக்கூடிய வேல்யூ ஒன்று 0வா இருக்கும், இல்லைன்னா 11ஓட மல்டிப்ளிகேஷனாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம கிடைச்சிருக்கிறது 11 கிடைச்சிருக்கு. அப்போ அந்த நம்பர் ஃபுல்லாவே. சரிங்களா? ஸோ இந்த 29435417 வந்து பார்த்தீங்கன்னா 11ஆல் டிவைட் ஆகும். சரிங்களா? ஸோ இங்கே ஒரு நம்பர் நான் கீழே கொடுத்துருக்கேன்ல எக்ஸ்ட்ராவா எக்ஸாம்பிள்ல, அதை வந்து நீங்க செக் பண்ணி பாருங்க 11ல டிவைட் ஆகுதா டிவைட் ஆகாதான்னு சொல்லிட்டு. ஓகேவா? அடுத்தது 7 and 13. சரிங்களா? ஸோ 7 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். ஸோ பார்க்கறதுக்கு தான் இது ஏதோ நிறைய வார்த்தைகள்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும், ஈஸியானது தான். ஓகே,
ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாருங்க, தி டிஃபரன்ஸ் பிட்வீன் twice the unit digit of the given number and the remaining part of the given number should be multiple of 7 or it should be equal to 0. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஸோ நீங்கள் ரெண்டு கண்டிஷனில் எதை வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வச்சு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ 315 இருக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா லாஸ்ட் டிஜிட்டை எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் டிஜிட் எடுத்துக்கோங்க 31. அதுக்கப்புறம் ஸோ ரெண்டாக பிரிக்கணும். லாஸ்ட் டிஜிட்டையும் ரிமைனிங் இருக்கும் டிஜிட்ஸையும் ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. ஸோ லாஸ்ட் டிஜிட் எதையும் பிரிச்சிட்டோம்னா 31 கிடைக்கும். அந்த 31லேருந்து எதை மைனஸ் பண்ண சொல்கிறாங்கன்னா 5 into 2. ஓகேங்களா? அதாவது அந்த லாஸ்ட் டிஜிட் இருக்குல்ல, ஸோ நீங்கள் முன்னாடி அந்த ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க. கொடுக்கப்பட்ட எண்ணின் 1ஆம் இலக்கத்தின், அதாவது 2 மடங்கு, இங்க 2ன்னு வரணும், 2 மடங்கு மற்றும் மீதமுள்ள பகுதிக்கு இடையே உள்ள வேறுபாடு 7இன் பெருக்கு தொகையாக இருக்க வேண்டும் அல்லது அது 0க்கு சமமாக இருக்க வேண்டும். ஓகேங்களா? ஸோ இதுதான் கண்டிஷன். ஸோ நான் ரெண்டா பிரிச்சுட்டேன். ஸோ 31 மைனஸ் லாஸ்ட் டிஜிட் என்ன 5, அதை 2ஆல மல்டிப்ளை பண்ண போறோம். ஏன்னா 2 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. 31 மைனஸ் 10 ஈக்குவல் டு 21. அப்போ இந்த 21 7ல டிவைட் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஆகும். அப்போ இந்த 315 7ல டிவைட் ஆகும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன். அடுத்து செகண்ட் ஒன் பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷனை வந்து நீங்க 3 டிஜிட் நம்பர் 4 டிஜிட் நம்பருக்கு யூஸ் பண்ணிக்கிறீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். செகண்ட் கண்டிஷனை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 டிஜிட் 6 டிஜிட் 7 டிஜிட் 10 டிஜிட்லாம் போகும்போது அப்போ நீங்க செகண்ட் ரூலை யூஸ் பண்றது தான் ஈஸியா இருக்கும். செகண்ட் ரூல்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நம்ம 11க்கு டிவைட் பண்ண ஒரு கண்டிஷன் சொல்லியிருப்போம்ல, அதே சேம் மாடல் கண்டிஷன் தான். ஆனா இங்க வேற மாதிரி யூஸ் பண்ணுவோம். எப்படின்னா, கொடுத்துருக்கக்கூடிய நம்பரை 3 டிஜிட்ஸா குரூப்பா பிரிச்சுக்க சொல்லுவாங்க. பாருங்க, இப்போ 3 1 7 2 1 5 7 8. சரிங்களா? ஸோ 3 நம்பரை நீங்க பிரிச்சுக்கணும். ஓகேவா? ஸோ 3 நம்பரை பிரிச்சுட்டுனா, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட், அடுத்தது இது செகண்ட், இது செகண்ட், இது ஃபர்ஸ்ட் குரூப், இது செகண்ட் குரூப், இது தேர்ட் குரூப். சரிங்களா? என்ன பண்ணணும்னா, ஸோ ஈவன் குரூப்ஸ் அப்புறம் ஆட் குரூப்ஸ் இதெல்லாம் தனித்தனியாக எடுத்து எழுதுங்க. ஆட் குரூப்ஸ் என்னென்ன இருக்கு? 5 7 8. அடுத்தது தேர்ட் குரூப் வந்து +31. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து ஈவன் குரூப்ல ஒரே ஒரு குரூப் தான், ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கு, 721. அதை அப்படியே வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இதை ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 9 0 6. ஸோ 69 721. இந்த மாதிரி ரெண்டு குரூப்பா பிரிச்சாச்சா? ஸோ இதனுடைய டிஃபரன்ஸ் பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ 721க்கும் 609க்கும் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 112 கிடைக்கும். இந்த 112 7ல டிவைட் ஆகுமான்னு செக் பண்ணி பாருங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ரூலை யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நீங்க டைரக்டாவே பார்த்தாலே 112 7ல டிவைட் ஆகுமான்னு பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு இது கன்ஃபார்ம் 7ல டிவைட் ஆகும்னு சொல்லிடலாம். இல்ல அப்பயும் கண்டுபிடிக்க முடியலாம், இப்போ ஃபர்ஸ்ட் ரூலுக்கு போங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் படி 112 7ல டிவைட் ஆகுதான்னு செக் பண்றதுக்கு ஸோ ரெண்டா பிரிங்க. லாஸ்ட் டிஜிட்டையும் ரிமைனிங் இருக்கக்கூடிய நம்பரையும் ரெண்டா பிரிச்சுட்டு, ஸோ 11 மைனஸ் 2 இன்டூ 2, ஸோ 11 மைனஸ் 4 ஈக்குவல் டு 7 கிடைக்குது. அப்போ இந்த கொடுத்துருக்கக்கூடிய இந்த நம்பர் வந்து கன்ஃபார்ம் 7ல டிவைட் ஆகும்னு சொல்லிட்டு நீங்க சொல்லிடலாம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் 7ல டிவைட் ஆகுதான்னு செக் பண்றதுக்கான ஒரு ரூல். ஓகேவா? அடுத்து வந்து நம்ம பார்க்க போறது 13. சரிங்களா? ஸோ 13க்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஸோ நான் எக்ஸாம்பிள் வச்சு சொல்லிடுறேன். இப்போ 455 இருக்குதா, நம்ம 7க்கு என்ன பார்த்தோம்? 2 ரூல் பார்த்தோம். அதே மாதிரி இதுலயும் 2 ரூல். ஸோ அந்த 2 ரூல்ல ஃபர்ஸ்ட் ரூல வந்து 3 டிஜிட் நம்பர்ஸ்க்கும், ரிமைனிங் செகண்ட் ரூல வந்து பாத்தீங்கன்னா ரிமைனிங் ஒரு 4 டிஜிட் 5 டிஜிட்டுக்கு மேல போகும்போது அதை நீங்க செகண்ட் ரூல யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ லாஸ்ட் டிஜிட்டை தனியாக பிரிச்சிருங்க. ஸோ பிரிச்சுட்டு 45 அங்க என்ன பண்ணணும்னா 7ஆல டிவைட் ஆகிறதுக்கு அந்த லாஸ்ட் டிஜிட்டோட 2 மடங்கு, அதாவது ட்வைஸ். ஓகேங்களா? ஸோ 2ஆல மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணணும் ரிமைனிங் இருக்கிற டிஜிட்ஸ் கூட. இங்க என்ன பண்ணணும்னா லாஸ்ட் டிஜிட்டை 4ஆல மல்டிப்ளை பண்ணணும். 5 into 4, அதை மைனஸ் பண்ணக்கூடாது, ஆட் பண்ணணும். சரிங்களா? ஸோ 45 + 20 ஈக்குவல் டு 65. அப்போ 65 வந்து கன்ஃபார்ம் 13ல டிவைட் ஆகும். அப்போ இந்த கொடுத்துருக்கூடிய 455 13ல டிவைட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? அடுத்து செகண்ட் ரூல் என்னன்னா, 7க்கு என்ன ரூல் பார்த்தோமோ அதே சேம் தான். சரிங்களா? ஸோ அதே சேம் கண்டிஷன் யூஸ் பண்ணி இந்த நம்பர் 13ல டிவைட் ஆகுமான்னு சொல்லிட்டு நீங்க செக் பண்ணி பாருங்க. சரிங்களா? சேம் கண்டிஷன் கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்னவா இருக்கணும்? சரிங்களா? கிடைக்கக்கூடிய பாருங்க, ஒரு எண்ணை 3 இலக்கங்களின் குழுக்களாக பிரித்து ஒற்றைப்படை மற்றும் இரட்டைப்படை இடங்களில் உள்ள எண்களின் கூட்டுத்தொகைக்கு இடையே உள்ள வேறுபாட்டை கண்டறியவும். அப்படி கண்டறிகிற வேல்யூ வந்து 0வா இருக்கணும், இல்லை 13ஆ இருக்கணும். ஸோ அங்க 7க்கு என்ன யூஸ் பண்ணுமோ அதே சேம் தான். அங்க வந்து ஒன்னு 0 கிடைக்கணும், இல்ல 7 கிடைக்கணும்னு அங்க பார்த்திருப்போம்.
இங்கே வந்து ஒன்று 0 கிடைக்கணும் இல்லை 13 கிடைக்கணும் இங்கே நம்ம பார்ப்போம் சரிங்களா. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவை நம்ம இதோட முடிக்கிறோம். ஸோ இன்னைக்கு பார்த்தது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக் சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக எங்கேயுமே உங்களுக்கு கொஸ்டினில் வராது, நீங்கள் எங்கேயாவது இதை அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஓகேவா. ஸோ நம்ம அடுத்தது சிம்பிளிஃபிகேஷனும் அடுத்த டாபிக் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.